நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த எழுப்புதல் நேரத்துக்காக ஆண்டவர் இந்த காணொளி மூலியம் உங்களை சந்திக்கிறதுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஜெபம் இல்லாமல் ஆண்டவரே உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், சோதரிக்கிற ஆண்டவரை. அப்போ மனுஷன் அப்பத்தில் மாத்திரம் தெய்வனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான்னு சொன்னீங்களப்பா. அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிறவங்க தெய்வீக பிரசன்னத்தை வல்லமை அபாயங்களை மூடுவதாக. அப்பா ஒவ்வொரு வார்த்தையும் அநேக பிள்ளைகளை தேற்றி ஆண்டவருக்காக எதையாவது செய்யணுங்கிற ஒரு வைராக்கியத்தின் ஆவி ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே ஊற்றப்படுவதாக. அப்பா இம்மட்டும் காத்து எபினேசரே உம்மை துதிக்கிற ராஜா, இனி காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். கீழே வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பாருங்கள், ஆதியில் தேவனுடைய வார்த்தை பூமியை சிருஷ்டித்தார். பூமியை சிருஷ்டித்தா பூமி வெறுமையாக இருந்துச்சான். அப்போ அதே போல் தான் ஆண்டவர் நம்மளை எதற்காக என்ன செய்கிறாரு? பூமியை சிருஷ்டித்தது போல் ஆண்டவர் சிருஷ்டித்து இது என்ன வெறுமையாக இருக்குது, இதுக்கு ஏதாவது என்ன செய்யணும், கொடுக்கணுமே. இதுக்கு ஒரு மரம் செடி என்ன செய்யணும், புல் பூண்டு எல்லாமே கொடுக்கணுமே. அதே போல் என்ன செய்ய ஒரு மனுஷனை உண்டாக்கணுமே அப்படின்னு தான் ஆண்டவருடைய ஒரு நோக்கமாகவும் இருந்திருக்கு, தெய்வ திட்டமாகவும் இருந்திருக்குது. ஆண்டவரை தொழுது கொள்ளணும், இவர் தான் உண்மை உள்ள கடவுள்னு சொல்லி அவருக்கு ஒரு கூட்ட ஜனங்களை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய நோக்கமாகவும் இருந்துச்சு. அந்த பூமி வெறுமையாக இருந்துச்சான், சிருஷ்டித்த போது வெறுமையாக இருந்துச்சான். அதே போல் தான் ஆண்டவர் நம்மளை மீட்கிறதுக்காக என்ன செய்கிறாரு, அவருக்காக நம்மளை என்ன செஞ்சுக்கிறாரு, தெரிந்தெடுத்திருக்கிறாரு. வாசிக்கலாமா? யோவான் 1:3. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. பாருங்க, ஒன்று தர வாசிங்க. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. பாருங்க, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று அவராலே எல்லாம் உண்டாகவில்லை. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. வசனம் சொல்லுது பாருங்க, எல்லாமே என்ன செஞ்சீங்க, பூமியானது அவர் என்ன செஞ்சார், சிருஷ்டித்திருக்கிறாரு, சிருஷ்டித்து அவரே என்ன செய்கிறாரு, உண்டாக்கியிருக்கிறாரு. அதே மாதிரி சகலமும் அவர் மூலமாய் உண்டாயென்று அவரல்லாமல் உண்டாகவில்லை அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. மனுஷனே அவர் தான் உண்டாக்கியிருக்கார், மரம் செடி கெடிவிட எல்லாத்தையும் அவர் உண்டாக்கியிருக்காரு. அவர் வேணும், தெய்வ திட்டத்துக்கு வேணும் அப்படிங்கிறது தான் என்ன செய்கிறாரு. அதே போல் தான் நம்மளே என்ன செய்யார், ஆதியில் வார்த்தையே இருந்தது, என்ன செய்ய பூமி வெறுமையாக இருந்தது, வார்த்தையை பூமியை உண்டாக்கினார். அதுக்கு பிறகு என்ன செய்கிறார், பூமி அது வெறுமையாக இருந்துச்சு, அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத காரியங்களெல்லாம் என்ன செஞ்சார், செய்து நிறைவேற்றினார். அதே போல் தான் நம்மளை என்ன செய்கிற ஒரு விசேஷமான ஒரு பாத்திரமாக என்ன செஞ்சுக்கிறாரு, ஆண்டவர் நம்மளை தெரிந்திருக்கிறார். தெரிந்திருக்க போய் தான் ஆண்டவர் எதற்காக நம்ம பிடிக்கப்பட்டோம், எதற்காக மீட்கப்பட்டோம் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்கிறாரு, ஆண்டவர் நம்மளை எதற்காக முன்குறித்திருக்கிறாருன்னா அவர் நோக்கத்தை அவர் நாமங்களை மகிமைப்படுத்துறதுக்கு, அவருக்கு ஒரு கூட்ட ஜனங்களை என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்துறது தான் ஆண்டவருடைய நோக்கமாகவும் இருக்குது. வாசிக்கலாமா? ரோமர் 5வது அதிகாரம் 8-9. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி இருக்க நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக்க அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பாருங்க, அவராலே நம்ம ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போ அவர் தான் என்ன செய்ய நம்ம மீட்க கொடுக்க முடியும். இன்னைக்கு பாருங்க, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர் தெழுந்திருக்கிறோம். ஆண்டவர் அவரால் ஏசப்பா எனக்கு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலிகள் எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருந்துச்சு. என்ன அப்படின்னா, பாவ நிவாரண பலி என்ன செய்யணும், கடாயை வெட்டி என்ன செஞ்சாங்க, பலி செலுத்துகிறாங்க. ஆடுகளை வெட்டி என்ன செய்யாங்க, பலி செலுத்துகிறாங்க. மாடுகளை வெட்டி பலி செலுத்துகிறாங்க. புறாகளை வெட்டி என்ன செய்கிறாங்க, பலி செலுத்துகிறாங்க. அன்னைக்கு பார்த்துங்க, அந்த பலி செலுத்தியுமே என்ன செய்யல, அந்த பாவம் நிவர்த்தி ஆக்கப்படலை. அதனால என்ன செய்ய, சொந்த குமாரனையே என்ன செஞ்சார், பலியாக கொடுத்து என்ன செய்கிறாரு, நம்மளை மீட்டு இருக்கிறாரு. அவர் எதற்காக, அவர் மீட்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கத்துக்காக
அவர் நம்மளை பாவத்துக்கு என்ன செய்ய மரித்து நீதிக்கு உயிர் தெழுந்திருக்கிறோம். அவர் நம்மளை மீட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. அதனால தான் என்ன செய்கிறாரு, நம்மளை மீட்டிருக்கிறாரு. அவர் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் ஆண்டவர் மீட்டு என்ன செய்கிறாரு, நான் இருக்கிறவராகவே இருக்குன்னு சொல்லி வெளிப்படுத்துறதுக்கு தான் என்ன செய்கிறாரு. அதான் புதிய ஏற்பாடு காலத்தில் தெளிவாக சொல்லப்படுது, புது உடன்படிக்கைக்காக நான் என்ன செஞ்சுக்கிறேன், உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுது. அந்த புது உடன்படிக்கை என்னன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன செய்யணும், குறிப்பிட்ட மனுஷன் தான் தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும், குறிப்பிட்ட மனுஷன் தான் கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனத்துக்கு வெளிப்படுத்த முடியும். இப்போ அப்படி கிடையாது. இன்னைக்கு அநேகர் என்ன செய்ய, கட்டளையின்படி என்ன செய்ய, மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, 28வது வசனத்தில் சொல்லப்படுது பாருங்க, நீ எழும்பி என்ன செய்ய, பட்டணத்துக்குள்ள போய் அநேகர் சீசர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து என்ன செய்ய, அவங்கள சீசர்கள் ஆக்கு, இது என்னுடைய கட்டளை. அப்போதான் சொல்கிறேன், உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களும் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி நீ இப்படியெல்லாம் செய்யும் போது தான் நான் உன்னோடு கூட இருப்பேன். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. எதற்காக நம்ம மீட்கப்பட்டோம் அப்படின்னா, பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து என்ன செஞ்சுக்கிறோம், மீட்கப்பட்டு என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம இன்னைக்கு சொந்த குமாரன், அவருடைய சொந்த குமாரன் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். அந்த ஆண்டவருடைய நாமங்களை மகிமைப்படுத்துறதுக்கு. அதே போல தான் தேசத்தில் அந்த பாவங்கள் பெருகி போயிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, மோசேயின் காலத்தில் திறப்பில் நிற்கிறதுக்கு ஒரு மனுஷனை காணுமே, இந்த சுவரை ஓட்டி அடைக்கிறதுக்கு ஒரு மனுஷனையும் காணுமே அப்படி சொல்லி மோசேயின் காலத்தில் பேசும்போது தான், நான் நிற்கிற அந்த திறப்பில் அப்படி சொல்லி மோசே வந்து நின்னாரு. நீ கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு மனுஷனும் இல்லையே அப்படி சொல்லி ஒரு புலம்பிக்கிட்டு இருக்கும் போது ஏசாயா சொன்னாரு, நான் போறேன் உமருக்காக. அப்பதான் ஏசாயா நாமத்தோட அசுத்த உதவி உள்ளவனா இருக்கனே, எப்படி உமர் வார்த்தைகளை போய் இந்த ஜனத்துக்கு நான் வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கும் போதுதான் ஆண்டவர் அவர் நாக்க பரிசுத்த ஆவியின் அக்னியினாலே நிரப்பப்பட்டு தேசங்களுக்கு இஸ்ரவேல் சமஸ்வரத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியா ஏசாயா ஏற்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைகளை அந்த தீர்க்கதரிசியா என்ன செஞ்சாரு, ஏசாயா இஸ்ரவேல் ஜனத்துக்கு வெளிப்படுத்தினாரு. அதே போலதான் நம்ம அதற்காகத்தான் மீட்கப்பட்டிருக்கிறோம், அதற்காகத்தான் நம்ம முன்குறிக்கப்பட்டிருக்கோம், அதற்காகத்தான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர் தெழுந்திருக்கிறோம், அவர் சொந்த குமாரன் ஆக்கியிருக்கிறோம். அது எதற்காக அப்படின்னா, நம்ம ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதே போல நம்ம வாழ்க்கையில் பார்த்துக்கோங்க, நம்ம அப்பா ஒரு வேலை செஞ்சிருக்கிறாரு, இல்லை நம்ம அப்பா ஒரு இடத்துல இருந்திருக்கிறாரு. இப்போ ஒரு இடத்துல ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்தில் ஒரு வம்சத்தில் ஒரு நாட்டாமையாக இருக்கிறாங்கன்னா, அடுத்த நம்ம குடும்பத்தில் தான் ஒரு நாட்டாமையாக இருக்கணும், அதே நம்ம குடும்பத்தில் தான் ஒரு பிரசண்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் எல்லாரும் ஓடிட்டு இருப்பாங்க. அதே போல தான் ஏசப்பாவுக்கு நமக்கு எவ்வளவு உலகபுரமான காரியத்தில் கூட நமக்கு இவ்வளவு கண்ணா இருக்கும்போது, ஏசப்பா பரமபிதா நம்மளும் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், நான் என்ன பிதா என்னை எதற்காக நியமிச்சிருக்கிறாரோ அதே போல தான் நினைச்சிருக்கிறாரு. அதே போல என் பிள்ளைகளும் ஊழியம் செய்யணும் தானே அந்த வாரம் அவருக்கு இருக்கும். அதான் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ நான் என்ன செய்யணும், நான் லக்கை நோக்கி தொடருகிறேன் அப்படி சொல்லி பிலிப்புக்கு லெட்டர் எழுதுறாரு. எதுக்கு அப்படின்னா, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன், இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கும் இந்த கட்டுண்டர்களை காவலிருந்து என்ன செய்யற விடுதலை ஆக்குறதுக்கு தான் நான் மீட்கப்பட்டு இருக்கிறேன். கிறிஸ்து நான் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்துவே வாழ்கிறான்னு சொல்லி என்ன செய்யறாரு, பவுல் தீர்க்கமா சொல்லுகிறாரு. நம்ம எதற்காக பிடிக்கப்பட்டோம், எதற்காக மீட்கப்பட்டோம் அப்படிங்கிறத நோக்கத்தை நம்ம அதை வச்சு நம்ம செயல்படும் போது தான் ஆண்டவர் நம்மளோடு கூட இந்த என்ன பெரிய காரியங்களை செய்யறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாரு. அதே மாதிரி ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவர் நினைச்சா ஒரு கல்லை கூட பேச வைக்க முடியும், கழுதையை கூட பேச வைக்க முடியும். அதே போலதான் இன்னைக்கு நம்ம ஒரு விசேஷ பாத்திரமா தெரிந்திருக்கிறார்னா, அவர் நோக்கத்தை நிறைவேற்கிறதுக்கு தான் என்ன செய்கிறாரு, அவர் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறாரு. அந்த பாவத்துக்கு நீதிக்கு என்ன மீட்டெடுத்து என்ன செய்கிறாரு, நம்மளை சொந்த குமாரனா என்ன செய்கிறாரு, உட்கார வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணி. அதான் ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு, கோரசுக்கு முன்பாக ராஜாக்களின் இடைக்கட்டுகள் அவிழ்க்கும்படி நான் உன்னை தெரிந்திருக்கிறேன்னு சொல்லி ஏசாயாட்ட ஆண்டவர் பேசுறாரு. முன்பாக போய் கோணனானவர்களை செவ்வையாக்கி கரடுமுரடானவர்களை சமமாக்கி நான் சேனைகளின் கர்த்தர் சொல்லி ஒன்னில் மகிமைப்படுவேன் சொல்லி வாக்குத்தத்தம் பண்றாரு. அதே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் கட்டுண்டர்களிருந்து காவலிருந்து விடுதலை ஆக்குறதுக்காக நான் உன்னை தெரிந்திருக்கேன்னு சொல்லி இந்த வேதத்து மொழி நம்மளோட அநேக நாட்கள் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் நம்ம எதற்காக மீட்டிருக்கிறாரு, தேவ திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு தான், தேவ நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு தான். இல்லைன்னா இந்த பாவத்துக்கு சம்பளம் வரணும். இன்னைக்கு பாவம் நிவர்த்தி ஆக்கப்படலைன்னா ஒவ்வொருவரும் சாகத்தான் செய்யணும், மறிக்கத்தான் செய்யணும், வேற வழியே கிடையாது. ஆண்டவர் எதற்காக மீட்டிருக்கிறாரு, எப்படியாவது என் பிள்ளைகள் என்ன செய்யணும், என் திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி தான் ஆண்டவர் நினைச்சுக்கிறாரு. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர் தெழுந்திருக்கிறோம். அதான் யோவான் சொல்றாரு, நான் ஜலத்தில் ஞானஸ்நானம் கொடுக்க என்னிலும் வல்லவர் பாதரட்சித்து தொடுறதுக்கு நான் பாத்திரம் அல்ல அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன செய்வார், அக்னியின் வல்லமையினால் என்ன செய்வாரு, உங்களை அபிஷேகம் பண்ண போகிறார்.
சொன்னார். அதே அபிஷேகத்தை தான் இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அதே அபிஷேகத்தை பெற்றுட்டு இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு சுவிசேஷம் அறிவிக்காம, ஆண்டவருடைய ஜனத்தை விடுதலையாக்காம, ஜனத்துக்குள்ள போய் என்ன கர்த்தருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்த விடாதபடிக்கு இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எவனுக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அவனுக்கு அதிகமாக கேட்கப்படும் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. இந்த எழுப்புதல் நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு தீர்க்கமாக பேசுகிறாரு. எவனுக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அவன் அதிகமாக கேட்கப்படும் சொல்கிறாரு. ஒவ்வொரு வேத வசனத்தையும் ஒவ்வொரு வேத புத்தகத்தையும் எவன் கைக்குள்ள வைத்திருக்கிறானோ அவெல்லாம் மீட்கப்பட்டவன், அவெல்லாம் ஆண்டவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவெல்லாம் கர்த்தர் திட்டத்துக்கு தீர்மானத்துக்கும் அவனை நிறைவேற்றுறதுக்காக ஆண்டவர் அவனை முன்குறிக்கப்பட்ட பார்த்துறவன். நம்ம நீங்க நினைக்கலாம் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ளல, நம்ம 7வது நாள் ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறது தான் நம்மளை தெரிந்திருக்கிறாரு, அவர் நாமங்களை துதிக்கிறதுக்கும் அவர் நாமங்களை மகிமைப்படுத்துக்கும் தெரிந்திருக்கிறாரு நினைக்கலாம். ஆண்டவர் உங்களை கொண்டு செய்யறதுக்கு தான் ஆண்டவர் இந்த வேதத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிறாரு. நான் பவுலை கொண்டு பவுலை நான் மீட்டனே, எதற்காக மீட்டேன்? பவுல் எதற்காக பிடிக்கப்பட்டானோ அதே பிடிக்கப்பட்டதுக்கு தான் உங்களையும் நான் பிடித்து தான் இந்த ஆலயத்தில் வந்து நான் பிரசன்னமாகிறேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களோடு 7வது நாள் தீர்க்கமாக பேசுகிறாரு. அன்னைக்கு மோசையின் காலத்தில் பலிபீடத்துக்கு முன்னால் போய் உட்காரும் போது மோசே தான் பலிபீடத்துக்கு முன்னால் மெட்டு உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்று இந்த ஜனத்துக்கு இன்னைக்கு ஆண்டவர் புறப்படுங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு பலிகளை செலுத்துங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு சோத்திர பலிகளை செலுத்துங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு நன்றி பலிகளை செலுத்துங்க சொல்றாரு. அந்த வார்த்தைகளை பலிபீடத்திலிருந்து பெற்று பெற்று ஜனத்திட்ட போய் பேச முடிஞ்சு எவனும் பலிபீடத்துக்கு முன்னால போய் நிற்க முடியல. கர்த்தர் இன்னைக்கு எல்லாரையும் நினைச்சாரு. பலிபீடத்துக்கு முன்னால ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறோம். இன்னைக்கு அதே பலிபீடத்தில் உட்கார்ந்து தான் கர்த்தருடைய வார்த்தைகளை தேவ மனுஷங்க நம்மளோட பேசுகிற வார்த்தைகளை ஜனத்துக்கு வெளிப்படுத்தி இருக்கிறோமா? ஜனத்துக்கு காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறோமா? வருகை காலங்களை குறித்து சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறோமா? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறோமா? சீசர்கள் ஆக்கி இருக்கிறோமா? கர்த்தர் இருக்கிறார் நிரூபிச்சிருக்கிறோமா? கட்டுண்டர்களை காவல் விடுதலை ஆக்கி இருக்கிறோமா? முகங்களை முறித்து இருக்கிறோமா? எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் லக்கை நோக்கி தொடருகிறேன்னு சொல்லி பவுல் தீர்க்கமா எழுதியிருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில எதை நோக்கி தொடர்ந்துகிட்டு இருக்கிறோம்? உலகத்தை நோக்கி தொடர்கிறோமா? இல்ல மாமிசமான வாழ்க்கையில பிள்ளைகளை குறித்து தொடர்ந்துகிட்டு இருக்கிறோமா? நம்ம கணவன் மனைவியை குறித்து தொடர்ந்து இருக்கிறோமா? இந்த உலக ஆசைக்காக தொடர்ந்து இருக்கிறோமா? லக்கை நோக்கி தொடர்ந்து இருக்கிறோமா? ஆண்டவர் நம்ம எதற்காக முன்குறித்திருக்கிறாரோ அந்த திட்டத்துக்காக நம்ம ஒப்பு கொடுக்கும் போதுதான் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நம்ம மாற முடியும். ஆண்டவர் கடைசி காலத்தில் உங்களை என்னை எதற்காக தெரிந்திருக்கிறாரு, எதற்காக நம்ம பிடிக்கப்பட்டோமோ அதை நோக்கி லக்கை நோக்கி தொடருன்னு சொல்லி பிலிப்புக்கு தெளிவாக எழுதுறாரு. நீ நல்ல போராட்டத்தை போராடுற, நீதி கிரீட எனக்கு வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தெளிவா பவுல் பிலிப்புக்கு எழுதுறாரு. எதுக்கு தீமோத்தேயுக்கு எழுதுறாரு? பயப்படாத, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ள தேவன், உன்னை கடைசி வரை என்ன செய்வார்? கரை சேர்ப்பாரு. பயப்படாத. எனக்கும் எவ்வளோ பாடுகள் இருந்துச்சு, எனக்கு எவ்வளோ வேதனை இருந்துச்சு, எவ்வளோ சஞ்சலம் இருந்துச்சு. நான் நிர்வாணத்தோடு இருந்தேன், அநேக கப்பல் பிரயாணத்தில் மரணத்தோடு இருந்தேன். அப்படி இருந்துமே என்னை மீட்டு கொண்டார் அதே தேவன். என்னை நடத்தின உன்னை நடத்துவார்னு சொல்லி ஆணித்தரமாக அந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறாரு. பவுலை முன்குறித்து பவுல் வனாந்தரத்தில் பிடிக்கப்பட்டது போல நம்மளும் ஒவ்வொரு பலவீனத்தில் நம்ம பிடிக்கப்பட்டிருக்கிறோம், ஒவ்வொரு பலவீனத்தில் மீட்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொரு மனுஷனுடைய சாட்சியை நம்ம கேட்க முடியும். டிவி சேனல்லையோ யூடியூப்லையோ என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். நம்ம எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கோம்? ஆண்டவருக்கு விரோதமாக இப்படிலாம் இருந்த ஆண்டவர் என்னை தொட்டிருக்கிறாரு, ஆண்டவர் என்னை முன்குறித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த சாட்சியை கேட்கலாம். அதே மாதிரி தான் உங்களை என்னை ஆண்டவர் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பலவீனத்தில் ஒரு பாடுகளிலும் ஒரு வேதனைகளிலும் நம்மளை மீட்டிருக்கிறார்னா நம்மளை வைத்திருக்கிற திட்டம் பெருசு அப்படிங்கிறது தான். ஆண்டவர் கடைசி காலத்துக்காக யோவானை தெரிந்து கொண்டது போல, பேதுருவை தெரிந்து கொண்டது போல, காலேபை தெரிந்து கொண்டது போல, யோசுவாவை தெரிந்து கொண்டது போல, ஆண்டவர் மோசேயை தெரிந்து கொண்டது போல, ஆரோனை தெரிந்து கொண்டது போல ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்திருக்கிறாரு. இந்த கடைசி கால ஊழியத்துக்காக, கடைசி கால திட்டத்துக்காக, கடைசி கால திட்டத்துக்காக என்ன செய்கிறாரு? உங்களை என்னை மீட்டிருக்கிறாரு. இந்த கடைசி கால நோக்கத்துக்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மீட்டிருக்கிறார். வாசிக்கலாமா? ஏசாயா 43:1 முதல் வசனம் வாசிக்கிறீங்களா? இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தெளிவாக சொல்றாரு. இப்பொழுது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவருமான இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறாரு, பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக்கொண்டு உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன். நம்ம அந்த வாக்குத்தத்தத்தை மட்டும்தான் படிக்கிறோம். நம்ம அவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி அந்த உணர்வுகள் நம்மக்கிட்ட இல்லை.
அந்த உணர்வில் இருந்தால் நம்மளால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. அந்த உணர்வில் இருந்தால் கர்த்தர் நம்மளோட கூட பேசாமல் இருக்க முடியாது. நீங்கள் அமர்ந்திருந்து பாருங்கள். தாவீதுட்டு சொல்கிறாரு, ஆண்டவரே நான் எப்படி யுத்தம் பண்ணணும், நான் என்ன செய்யணும், நான் எதை செய்யணும்னு கேட்கும்போது அதான் சொல்கிறார், நீ அமர்ந்திருந்து பாரு, நான் தேவன் என்று நீ அறிந்து கொள்ளுவேன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் பாருங்கள், உங்களை என்னையும் ஏதோ ஒரு நோக்கத்துக்கு என்ன செஞ்சுக்கிறாரு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு அழைப்புகளை வைத்திருக்கிறாரு. அதான் சொல்கிறாரு, நான் எதற்காக உன்னை மீட்கப்பட்டேன், எதற்காக நீ எனக்கு பிடிக்கப்பட்டாயின்னு சொல்லி தான் சொல்கிறார். பவுல் தெளிவாக சொல்கிறாரு. வாசிக்கலாமா? சங்கீதம் 51 சங்கீதம் 10 வசனம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். பாருங்க, தேவனே எனக்கு சுத்த இருதயத்தை என்ன செய்ய சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை எனக்கு தாருன்னு சொல்லி தாவீதை கேட்குறாரு. அந்த நிலைவரமான ஆவி இருந்துச்சு அப்படின்னா தாவீதை போல என்ன செய்யும், என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி ஆண்டவர் சொன்னார். தாவீதை ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறான், எந்த சமயத்தில் உட்காந்து நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தை என்ன செய்ய தேசத்தை நடத்தினா. அதே போல தான் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம உட்காந்து, ஆண்டவரே நம்ம எங்களை எதற்காக பிடிக்கப்பட்டேர், எதற்காக எங்களை மீட்டேரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில் உட்காந்து நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிற தேவனாக இருக்கிறாரு. வாசிக்கலாமா? கொலோசையர் 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்கு சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாத்தையும் ஏனெனில் அவருக்கு சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளாலும் பூலோகத்தில் உள்ளவைகளாலும் காணப்படுகளாலும் காணப்படாதவர்களாலும் சகல வஸ்துக்களும் சிங்காசனமானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனமானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. பாருங்க, அவருக்காக என்ன செய்யப்பட்டது, காணப்படாதும் பரலோகத்தில் இருக்கிறதும் பூலோகத்தில் இருக்கிறதும் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. அதே போல தான் நம்ம அவருக்காக என்ன செஞ்சுக்கிறோம், நம்மளும் இந்த பூலோகத்தில் என்ன செஞ்சுக்கிறோம், எதற்காக நம்ம சிருஷ்டிக்கப்பட்டோம், என்ன நோக்கத்துக்காக சிருஷ்டிக்கப்பட்டோம் அப்படிங்கிறது என்ன செய்யும் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. மரம் செடி கொடி என்ன செய்ய புல் பூண்டுகள் எல்லாம் கிடையாது. ஆண்டவர் நம்ம எதற்காக பிடிக்கப்பட்டாரோ அதற்காக நம்ம என்ன செய்யணும், லக்கை நோக்கி தொடரும் போது தான் ஆண்டவர் ஒரு கனம் குந்த பாத்திரமாக என்ன செய்கிறார், நம்மளை வைத்திருக்கிற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிற. எபேசியர் 2:10 வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, நற்கிரியைகளை செய்கிறதுக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் பிடிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். முன்னதாகவே நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரா? என்ன சொல்றாரு பாருங்க, அவருடைய வல்லமைகளை வெளிப்படுத்துறதுக்கும் அவர் மகத்துவத்தை வெளிப்படுத்துறதுக்கும் அவர் கிரியைகளை வெளிப்படுத்துறதுக்கும் முன்னுமே எதை ஆயத்தப்படுத்திருக்காரு, ஆடு மாடுகள் அல்ல, மனுஷன் என்ன செஞ்சுக்கிறார், அவர் ரூபத்தில் என்ன சிருஷ்டித்து என்ன செஞ்சுக்கிறாரு, ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். உங்களை என்ன செய்கிறாரு, அன்னைக்கே இப்படி இருக்கணும், பவுல் இப்படி தான் இருக்கணும், பர்னபாவு இப்படி தான் இருக்கணும், பிலிப்பு இப்படி தான் இருக்கணும், கிதியோன் இப்படி தான் இருக்கணும் அப்படி சொல்லி உலக தோற்றத்துக்கு முன்னே என்ன செஞ்சுக்கிறாரு, முன்குறித்திருக்காரு. அதே போல தான் அந்த டிவி சேனலில் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், அவருடைய நாமங்களை மகிமைப்படுத்துறதுக்கு தான் உங்களை என்னையும் சிருஷ்டிக்கிறாரு, உங்களை என்ன செய்கிறார், மீட்டிருக்கிறாரு. அன்னைக்கு பரிசுத்தமான படைச்சிருக்கிறார். நம்ம அசுத்தத்துக்கு நம்ம போய் என்ன செஞ்சுக்கிறோம், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்திருந்த மீட்டு என்ன செஞ்சுக்கிறார், வந்து சொந்த குமாரனும் சொந்த குமாரியும் நம்மளை என்ன செய்கிறார், மீட்டு அந்த கோரூசுக்கு முன்பாக ராஜாக்களின் இடைக்கட்டுகள் அவிழ்க்கும்படி அபிஷேகம் பண்ணின தேவன் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த காணொளி மூலம் இந்த ஜாஸ்வா டிவி நேயர்கள் பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை வச்சு உங்களை
மீட்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, உங்களை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, உங்களை தாயின் கருவில் உருவாதற்கு முன்னே உங்களை முன்குறித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஜெபமில்லாமா? ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இம்மட்டும் காத்து எபினேசரையும் உம்மை துதிக்கிறேன்பா. அப்பா எங்களை எதற்காக மீட்கப்பட்டீரப்பா, அந்த நோக்கத்தை அப்பா எங்களை நிறைவேற்றுங்கப்பா. பவுல் சொன்னது போல் எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன், நான் லக்கை நோக்கி தொடருகிறேன், நான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளுகிற பாத்திரமாக நான் மாறுவேன் சொன்னது போல், அதே போல் அந்த டிவி சேனலில் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாண்டவரேன். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளை மாற்றுவேண்டவரேன். இம்மட்டும் காத்து எபினேசரையும் துதிக்கிற ராஜா, இனி காத்து வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.